ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நான் பேப்பர் போட்டுட்டு நோட்டீஸ் சர்வ் பண்ணி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஸோ பேப்பர் போட்டு வேலை தேடுறது பாசிபிளா, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முதல்ல கம்பெனிஸ்க்கு வந்து இமீடியட் ஜாயினர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. நிறையா கம்பெனி நீங்களே பார்த்துருப்பீங்க, உடனே ஜாயின் பண்ணுற ஆளுங்க தான் வேணும், இல்லைனா 15 நாள் நாங்கள் வெயிட் பண்ண ரெடி, 30 நாள் வெயிட் பண்ண ரெடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மெயினாக இது எந்த கேட்டகரியில் இருக்குன்னா 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைய மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ண பீப்புள் ரெடியாக இருக்காங்க. இல்லைனா வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் நமக்கு நோட்டீஸ் பீரியட் மோஸ்ட்லி 2 months இல்லைனா 90 days இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி ஸ்மூத்தாக நம்ம ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்கள் டொமைனுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு சில டொமைன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டொமைன், அதுக்கு ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நாக்ரி லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு, ரெஸ்யூம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒரு 3 கால் வருதா, ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஆயிடுச்சுனாலே ஓகே, உங்களுக்கு தேவை இருக்குது, எப்படியாவது நீங்கள் உங்களுக்கு டிக் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் சின்சியராக வந்து பேப்பர் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் தேட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் மேபி அந்த இன்டர்வியூவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லாமல் இருந்திருக்கலாம், அதில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். அதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்டர்வியூக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணல, அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியல, அதனால தான் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அந்த அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அது மேட்ரே இல்லை சொல்ல போகணும். அப்புறம் கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஸோ இன்டர்வியூக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஃபைலில் டெமோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், கிட்டப்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணணும். அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு சில வாரத்துல காலே வராது, அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சில வாரத்துல கால் வராதப்ப கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப வந்து கொஞ்சம் டெம்ட் ஆகும். இப்ப பேஷண்டா இருங்க. அதே நேரத்துல சேலரி எக்ஸ்பெக்டேஷன், எந்த மாதிரி கம்பெனிக்கு போகணும், இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த விஷயத்துல தான் நிறைய குளறுபடிகள் நடக்குது. ஃபைனல் டைரக்டா ஹெச்ஆர் ரவுண்டு போயிட்டு என்ன பேசன்னு தெரியாம. ஸோ எந்த மாதிரி கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட தேவை என்ன, எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உள்ள கம்பெனி ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் போயிட்டு ஹெவி லோடு இருக்கிற ஒரு கம்பெனியில் மாட்டிக்க கூடாது. அப்படிங்கிறப்ப என்னோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல மெயினாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்துச்சு. அடுத்து கண்டிப்பா அங்க கத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அது ஸோ இந்த மாதிரி நீங்க விஷயங்களை தெளிவா கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க நிறைய லூப் ஹோல்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. அந்த கிளாரிட்டி டெவலப் பண்ணணும். அடுத்து ரிலேட்டிவ் ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ வந்து மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்ல நான் காட்லின்ல தான் மெயினாக ஒர்க் பண்ணேன். ஆனால் ஃப்ளட்டருக்கு ஓப்பனாக இருந்தேன். ஸோ எந்த ஆப்ஷன் கிடைச்சாலும் ஓகே. அந்த மாதிரி ஓரளவு ஓப்பனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து அதிகமாகும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இன்டர்வியூக்குன்னு செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்றது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சில பேர் ஆன் த ஸ்பாட்ல செல்ஃப் இன்ட்ரோ சூப்பரா பேசுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா செல்ஃப் இன்ட்ரோ, ஒரு நல்ல செல்ஃப் இன்ட்ரோ உண்மையிலே ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல என்ன டஃப்பான சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் மோஸ்ட்லி நிறைய இடத்துல கேட்குறாங்க. அதற்கும் ஒரு நல்ல ஆன்சர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ரொம்பவே முக்கியமானது என்னதுன்னா, ஃபாலோ அப் பண்றதுதான். எந்த கம்பெனியுமே வந்து அவங்களா வந்து உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது. எனக்கு இப்ப வேலை கிடைச்சதுமே பாத்தீங்கன்னா, நான் தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்தேன் ஹெச்ஆரோட. ஸோ அவங்க விஷயத்த டிலே பண்ணாலும் நீங்க அடுத்தடுத்து அப்டேட் கேட்டு கேட்டு பண்றதன் மூலமா ஃபாலோ அப் ரொம்ப யூஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் ஜாப் ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. எல்லாருமே சொல்ற முக்கியமான விஷயம் ஃபாலோ அப். ஸோ தெளிவான கிளாரிட்டி அண்ட் உங்க டொமைன்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு, அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணவும் நீங்க ரெடியா இருக்கீங்க, ஃபாலோ அப் பண்ணவும் ரெடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். ஸோ தைரியமா பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ
ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.